பதிவு செய்யப்பட்ட வச்சீங்க. நான் பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்க வேணும் பேசுவேங்க. என்ன வேணும் என்ன வேணும் பண்ணிக்கங்க. இங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்காக பயப்பட வேண்டும்? என்ன இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, உள்ள வரக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கு ஒரே சின்னத்தை பலாபலம் சின்னத்தை பெற்று தனித்து களம் கண்டோம். அது மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு கட்சி, அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்ட கட்சி. ஏன் எங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பெயர் வரவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மிகவும் அச்சிங்கமாக இருக்கின்றது. ஒரு முதல்வர், ஒரு தமிழக முதல்வர் அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய பெயர் ஏன் வரவில்லை? முதல்வர் அவர்களுக்கு எங்களை கண்டால் பயமா? தைரியமாக கேட்கின்றேன், எங்களை பார்த்து பயமா? ஏன் அழைக்கவில்லை? பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டிருக்கிறோம், ஏன் எங்களை அழைக்கவில்லை? எங்களுடைய நிர்வாகிகள் எங்களிடம் என்ன கேள்வி கேட்பார்கள்? மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. ஏன் அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு சாதகமான, அவர்களுக்கு இணையாக அவர்கள் சொல்வதை கேட்கும் கட்சிகளை மட்டும் அழைப்பீர்களா? இல்லை கேள்வி கேட்கின்றோம். நாங்களும் ராணுவத்தில் பணிபுரிந்தவன். 2020ஆம் ஆண்டு 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட உடனே 4 மாதத்திலே தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தவுடன் தேர்தல் ஆணையத்தில் இருந்து 234 தொகுதிகளுக்கும் ஒரே சின்னம் பலாப்பழம் சின்னத்தை பெற்று தனித்து களம் கொண்டோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஈரோடு பை எலெக்ஷன்ல தனித்து களம் கண்டோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நியாயமா இல்லையா என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை தெளிவுபடுத்துகின்றோம். இப்போது நாங்கள் வருவதற்கு முன்னாடி கேட்ல விட மாட்டிட்டாங்க. உங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன அலோடு கிடையாது? இந்த கூட்டத்தை ஏன் நடத்துறீங்க? நீங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீங்கள் ஏன் அழைக்கவில்லை? ஏன் உள்ள அலோடு பண்றது இல்ல? உங்களுக்கு சர்டிபிகேட் கையில் தரேன், சர்டிபிகேட் போட்டோ எடுத்துக்கங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை வி. செந்தில்குமார் என்னுடைய நாமுங்க. கட்சி பெயர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி வி. செந்தில்குமார். 2021ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே சின்னம் பலாப்பழம் சின்னத்தை பெற்று நான் தனித்து கலங்கண்டேன். அது மட்டுமல்ல, கண்டினியூ அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டோம் என்பதை உங்களிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். பதிவு செய்யப்பட்ட வச்சீங்க. நான் பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்க வேணும் பேசுவேங்க. என்ன வேணும் என்ன வேணும் பண்ணிக்கங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கேட்டுனா இது வரைக்கும் ஏங்க பேர்ல வரல? நீங்க எடுங்க, பிரஸ் மீட் நீங்க எடுக்கணும். ஏங்க பயப்படுறீங்க? பயப்படவே கூடாது. எதுக்காக பயப்பட வேண்டும்? மக்களின் பணிக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏன் பயப்பட வேண்டும்? நாங்கள் ராணுவத்திலே பணிபுரிஞ்சுட்டோம். இங்கே யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்காக பயப்பட வேண்டும்? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி,
தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை? இருங்க. அப்படி அப்படி ஒண்ணு பயந்து இந்த நாட்டில் வாழணும் தேவையில்லை. இன்னும் இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, உள்ள வரக்கூடாது. மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம், மக்களின் நலனுக்காக வந்திருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீ ஏன் அழைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் அழைக்க மாட்டீங்க? நாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யாம லெட்டர் படி கட்சியா? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்கள் ஏன் நீங்கள் அழைக்கவில்லை? முதல்வர்களுக்கு எங்களை கண்டால் பயமா? இல்ல கேட்கின்றேன், முதல்வர்களுக்கு எங்களை கண்டால் பயமா? ஏன் முதல்வருக்கு அது கூட தெரியாதா? இல்லை என்றால் சொல்ல வேண்டும். எங்களுக்கு எதுவும் தெரியல, எந்த இதுவும் தெரியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன ப்ரூஃப் வேணும்? எங்க கூட்டு போறீங்க? எங்க போறோம்னா என்ன சார் இது? ஒரு நாயத்தை பேசுறோம், ஒரு நாயத்தை பேசுறோம், நாயத்தை பேசுறதுக்கு நீங்க தள்ளி வர்றீங்க. அவர் யாருக்கு பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி மக்களுக்காக வந்திருக்கிறோம். நான் மக்களுக்காக வந்ததுதான் ஆமா. சரியா? நீ எவ்வளவு நீ வேணும் வரட்டலாம், அவ்வளவுதான். வேற என்ன என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.